என் இனிய தமிழ் மக்களே, மலேசிய வாழ் என் தமிழ் சொந்தங்களே, பந்தங்களே, இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது வித்தியாசமான என் தோழி என்னுடைய கடை ஓப்பனிங். எனக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ரொம்ப வடிவு என் நெருங்கிய தோழி, ஒரு அற்புதமான இதயம் ஒன்று. இன்று இந்த கடையை திறந்து வைப்பதை நான் பெருமை அடைகிறேன். இதை போல் வருடம் மிகச் சிறப்பாக இந்த பொலிட்டிக்ஸ் செயலடி வளர வேண்டும். நான் வடிவை ஒவ்வொரு வருஷத்திலும் 2 முறையாவது வந்து சந்திக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் இருக்கிறது. இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் மனிதனுக்கு. இந்த கடை ஓப்பனிங்கில் எனக்கு பிடித்ததுன்னா வடிவினுடைய சுத்தமான இதயம். என் நண்பர் குணசேகரன் அமைச்சர் தன்னுடைய பெரிய தகுதியை எல்லாம் அவர் பார்த்து வருவதில்லை. இருந்திருந்தால் இங்கே வந்திருக்க மாட்டார். நான் ஒரு அமைச்சர் என்று அடையாளமே இல்லாத ஒரு எளிய மனிதன். என்ன என் நண்பன் சுரேஷ் காமாட்சி இதிலே கலந்து கொண்டு இருக்கிறார். இப்படி நான் உட்கார்ந்து பேசுவதே அதிசயம். ஆனாலும் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து கொள்ள வடிவினுடைய இந்த திறப்புழாவுக்கு வந்ததற்கு நான் பெருமை அடைகிறேன். ஏதோ ஒப்பனைக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவோ நான் சொல்லவில்லை. என் வடிவு படிப்படியாக முன்னேறி அடுத்து நான் சந்திக்கும் போது சென்னையிலே மிகப்பெரிய பொலிட்டிக்ஸ் வடிவினுடையது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து அது ஒரு விழாவாக எடுக்கலாம். ஒரு விழுது ஏன்னா எங்கிருந்து வந்து எங்கே பிஸ்னஸ் தன்னம்பிக்கை என் தோழி அது வந்து நிச்சயமாக சிறப்பாக இருப்போம். இங்கு வந்திருக்கிற மனிதர்களை பார்த்தாலே வடிவுக்கு இந்த குறுகிய காலத்தில் எவ்வளவு நண்பர்களா. மலேசியாவில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் கிரேட் வாழ்க வளமுடன். இங்கே ஏன் ஹீரோயின் ரொம்ப நல்ல சிரிப்பில் பாருங்க, ஒரு சுத்தம் அடைங்க சூப்பர். ஸோ என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த கடை ப்ரொஜெக்ட் செய்வதற்கு. அமைச்சர் குணசேகரன் வந்திருக்கிறார்கள், அவருக்கு என்னுடைய வாழ்த்து சொல்லி சுரேஷ் காமாட்சி எல்லாம் முக்கிய. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தால் சென்னையை மொத்தமாக கூட்டி வந்திருப்பார். நல்ல மனுஷி, நல்ல இதயம். நான் இவ்வளவு நேரம் இங்கே கழிப்பதே என்னுடைய தோழிக்காக தான். காமாட்சி பேசுகிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. ஒரு வேகமான கைத்தறி எதிர்பார்க்கிறேன் ஐயாக்கு. ஏன்னா அவர் சொன்னார் அழகா, இந்த சூழ்நிலையை நான் வந்திருக்கேன் அப்படின்னாக்கா அந்த ஒரு நட்பு முறை. அது மட்டும் இல்லாமல் ஐயா இன்னும் நீடோடி நிறைய படங்கள் நடிக்கணும், பார்க்கறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி நன்றி நன்றி. அடுத்து வந்துட்டு நமது இந்த விருதுநகர் மாவட்டம்
எம்எல்ஏ அவர்கள் பிரபாகர் ராஜா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நமக்காக பேசுவார். இந்த இனிய மாலை பொழுதில் இந்த நிகழ்வுக்கு வந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கூடிய இயக்குனர் சிகரம் ஐயா பாரதிராஜ் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றக்கூடிய இந்த சினிமா துறை சார்ந்த நட்சத்திர பெருமக்களே, இந்த வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் அருமையான திரு துரைராஜ் அவர்களே, அண்ணன் டெல்லி அவர்களே, ஊடகவியலாளர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பகுதியிலே குறிப்பாக மலேசியாவிலேருந்து வந்து இந்த ஒரு நல்ல நாளில் ஒரு இந்த டே எப்படி சூஸ் பண்ணின்னு தெரியல, ஒரு சிறப்பான நாள் 8/8/2024 மொத்தமாக நீங்கள் கூட்டிங்க எல்லாமே 8 வரும். அதே போல் இந்த உங்களுடைய எண்ணங்கள் அனைவரும் 8 போட்டு போயிட்டே இருக்கணும். இவங்க பிறந்தது 8 இருந்திருக்கு சிறப்பு. ஆக நீங்க இதை 8 வைத்திருக்கீங்க. இந்த 8 பல 8களை பிடிக்கும் என்று சொல்லி வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு, அருமையாக சொன்னா, நல்ல கருத்து. 8க்குள்ள மனுஷ வாழ்க்கை இருக்குன்னு வைரமுத்து எழுதிட்டாரு. அடுத்து வந்து இனி நேரத்தை தாமதிக்காமல் மலேசியாவில் ஐயா சொன்னது போல ரொம்ப அம்பலான ஒரு பர்சன் அமைச்சராக இருக்காரு. அவர் கிடைச்சி ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். அவரு ஒரு சில வார்த்தைகள் நம்முடன் பகிர்ந்து கொள்வார். நன்றி ஐயா பாரதராஜா அவரையே, இங்கே உள்ள எம்எல்ஏ அவர்களே, மித்த வந்திருக்கும் நண்பர் மித்த சுரேஷ் அவர்களாம், வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி. நான் சில வார்த்தை சொல்கிறேன் அந்த மேடம் வடியை பற்றி. மலேசியாவில் வந்து பழைய பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எப்பயும் ஒரு ஆர்வம், அவங்க பூர்வீகத்துக்கு வந்து அங்கேயும் ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு ஒரு ஆர்வம் பாருங்கள். அப்போ இங்கே வந்துட்டு நான் வந்து அமைச்சராக இருந்தேன். இப்போ வந்து கேபினெட்டில் இருக்கும் போத இந்த கைத்தொழில் வந்து ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் எங்கள் நாட்டில். ஆனால் உலக நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ், இந்த கைத்தொழில். அப்போ இங்கே பாருங்கள், டெய்லரிங் வந்து அது ஒரு பெரிய முக்கியமான அங்கம். இன்றைக்கு இங்கேயே வந்து ஒரு 4-5 பேர் வேலை செய்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை மேடம் வடி வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து ஐயா பாரதராஜர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக நல்ல வாய்ப்பு இருக்குது. மலேசியாவிலும் அவங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் செய்ய நல்லா வரணும், நல்லா இருக்கணும். ஆனால் மறக்க முடியாது நான் சொல்லணும், ஐயா டெல்லி பாபு இருக்காரு பாருங்க. இவர் சாதாரண ஆள் இல்லை, இங்கே இருக்காரு, ஒளிஞ்சுக்குவார் அவர் பாருங்க. அவரு தான் நாங்கள் இங்கே வடி வந்த அப்போ எங்களுக்கு ரொம்ப நண்பர்லாம் இருக்காங்க சென்னையில். இருந்தாலும் நான் ஐயா டெல்லி பாபு பார்த்த அவரு தான் நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு. இன்றைக்கு இந்த பிஸ்னஸ் இங்கே இருக்குன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் அவரு தான் கொடுத்தாரு பாருங்க. அவர் எம்எல்ஏ சொல்றாரு, எங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கல, நீ என்ன மலேசியாக்காரனை கொடுக்குறேன்னு. இருந்தாலும் அவர் நல்ல மனசில் அவர் ரொம்ப நன்றி சொல்லணும். ஐயா, நீங்கள் வந்து எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க. நான் அப்பப்போ மலேசியாவிலேருந்து அவரை கூப்பிடுவேன், நீங்கள் இப்படி செஞ்சுருக்கீங்களா, உதவி செஞ்சுருக்கீங்களா. ஏன்னா இங்கே வந்து லோக்கல் சிச்சுவேஷன் எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் ரொம்ப செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி. முக்கியமாக இன்றைக்கு வந்து சொன்னால் இவர் தான் த மேன் ஆஃப் த அவர். அவர் மேன் ஆஃப் த அவர். தேங்க்யூ. அதை சொல்லி பிஸ்னஸ் நல்லா வரணும், நீங்கள் கண்டிப்பாக செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு வந்து காலையில் என்ன தெரியுமா பேச்சு, பாரதராஜா வருவாரா இல்லையா, வந்தாரா, எத்தனை மணிக்கு வருவார், வந்துட்டு போயிடுவாரா, இதான் பேச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வடி சொன்னாங்க, என் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி ஐயா குலசேகரன் அவர்களே. அவருக்கு அந்த வேலையில் போய் நன்றி. அழகான ஒரு விஷயத்த சொன்னார். இந்த இடத்துல தான் பிறந்து வளர்ந்து எல்லாம் வெளியூருக்கு போயிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த நாட்டில் வந்து அவர் சொன்னபடி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல சலுகைகள் இருக்குது, நிறைய ப்ரொமோஷன்லாம் செய்யறதுக்கு இருக்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து முக்கியமான ஒரு நபர், இவர் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தார் மேடம் படிக்கு. அவர் ஒரு சில வார்த்தைகள் இந்த கடையை வாழ்த்தி. சுரேஷ் மீனாட்சி அவர்கள் ஐயா ஒரு சில வார்த்தை. வடி அவர்கள் வந்து மலேசியாவில் வந்து இந்த பொட்டிக் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க அமைச்சர் சொன்னது மாதிரி அங்கே நிறைய தொழில்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆர்வத்தில் வந்திருக்காங்க. இந்த கடை வந்து பெரிய லெவலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனையும் இயற்கையும் வேண்டிக்கிறேன். நன்றி ஐயா. ரத்தன சுருக்கமா அழகா பேசுறாரு. நன்றி ஐயா. அடுத்து வந்து பாண்டியன் ஸ்டோர் புகழ் ஹேமா அவர்கள் ஒரு சில வார்த்தை நம்ம வைப்பார். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நாங்கள் படங்களில் பார்த்து வியந்த நிறைய நான் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால நான் நிறைய ஆர்டிஸ்ட்டை பார்த்து வியந்திருக்கேன். அந்த மாதிரி சூப்பரான ஆர்டிஸ்ட்டை எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த இயக்குனர் சிகரம் ஐயா உங்களுக்கு வணக்கம். அப்புறம் எல்லாரும் வந்து சார் வந்து மிஸ்டர் குலசேகரன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இவங்களை வந்து வைபியாக தான் தெரியும், நாங்கள் அவங்கள அப்படி தான் கூப்பிடுவோம்.
வைவி சார்னு. ஸோ சச் அ குட் சோல். இவ்வளோ ஒரு மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டியை நான் பார்த்ததே கிடையாது, டு பி ஃப்ராங்க். ஸோ அவங்களுக்கும் அவங்களோட மிஸ்ஸஸ் அவங்களுக்கும் ப்ளஸ் இங்கே போட்டி கோனர் வடியக்கா அவங்களுமே வந்து சார் சொன்ன மாதிரி ஷீ இஸ் சச் அ குட் சோல். ரொம்ப ஸ்வீட் பர்சன். அவர் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இந்த பந்தாலாம் எதுவுமே கிடையாது, யாருக்குமே எதுவுமே கிடையாது. அதனால தான் இவ்வளோ பர்சன்ஸ் வந்து இங்கே எவ்வளோ குறுகிய காலத்தில் இவங்களுக்காக வந்து நிற்கிறாங்க. சச் அ கைண்ட் ஹார்ட்டட். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு அழகான ஈவெண்ட்டுக்கு, ஒரு அழகான மாலை பொழுதில் என்னை கூப்பிட்டதுக்கு, உங்கள் எல்லாரையும் வந்து சந்திச்சதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பிஸ்னஸ் இன்னும் மேலும் வளரணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அடிக்கா. நன்றி நன்றி நன்றி. அழகா பேசிட்டாங்க. அப்படி அழகுகள் ஓய்வதில் இப்ப எடுத்திருந்தாருன்னா சார் உங்களை தான் ஹீரோயினா போட்டிருப்பாரு. அதுக்காக ஒரு கைத்தல் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நன்றி. அடுத்து வந்து இன்னொரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து மேலும் வளர வேண்டும் அந்த இல்லாமல் இறைவனை பார்த்து கொண்டு யுவா ராணி ஸ்ரீ அவர்களிடம் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். எங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் வடிவாக்கா பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப அவங்களோட பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆக ஹார்ட்டி விஷஸ் டு யூ வடிவாக்கா. இங்கே இருக்க எல்லாருக்குமே என்னுடைய ஈவினிங் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி. அடுத்து வந்து கவுன்சிலர் ஐயா ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்து சொல்லுவாங்க. இந்த இனிய மாலை வேளையில் இந்த ஷாப்பை ஓப்பன் பண்ண வருகை தந்திருக்கும் இயக்குனர் சிகரம், சினிமா துறையை பிரட்டி போட்ட ஒரு 80களில் சினிமா துறையை பிரட்டி போட்டவர். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஸ்டைலு, சிவாஜி கணேசன் ஸ்டைலில் பார்த்துக்கிட்டு இருந்த நம்மளுக்கெல்லாம் சின்னவங்களுக்கு தெரியாது. அது 50-55 வயசில் உள்ளவங்களுக்கு தான் அவருடைய ஸ்டைல் தெரியும். ரொம்ப ரசித்தோம். அவர் படங்கள் எல்லாம் வந்து 1 வாட்டியில் 2 வாட்டியில் 10 வாட்டி பார்த்துருக்குறோம். எங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், அவருடைய பழைய நாலேஜில் ஒரு புது படம் கொடுக்கணும், அவர் டைரக்ஷன் பண்ணணும். கொடுங்க. அதுக்கு இந்த கடவுள் வந்து அவருக்கு வழிவிடணும். இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக நல்ல கருத்துக்களை சொல்லுகின்ற ஒரு படமாவது அவர் டைரக்ட் பண்ணணும். அதே போல் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற, தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற மலேசியாவின் ஹம்பிள் அண்ட் சிம்பிள் மினிஸ்டர், அவரை பார்த்தாலே தெரியுது ஒரு நல்ல அரசியல்வாதி. இங்கே இருக்காம தமிழ்நாட்டில் இல்லாமல் அவர் அங்கே போயிட்டார். அது ஒரு மனக்குறை எங்களுக்குலாம். இவர் ஒரு ஹம்பிள் அண்ட் சிம்பிள் ஒரு மினிஸ்டர் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா இன்னும் பெருமையாக இருக்கும் எங்களுக்கு. சரி, நன்றி. மேலும் மேலும் அவர் எங்கள் எம்எல்ஏ சொன்ன மாதிரி 8 இது வந்து பெருகும். அப்படியே மல்டிபிள் ஆச்சுன்னா ஒரு 4-5 வருஷத்தில் நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. நன்றி, வணக்கம். சூப்பர். நன்றி ஐயா. நன்றி ஐயா. இன்னும் ஒரு 2-3 ஸ்பீச் தான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவிலிருந்து வந்திருக்கும் தொழிலதிபர், அங்கே நாகரணி நகைக்கடை அப்படின்னாக்கா ரொம்ப ஃபேமஸ். அவங்களும் இந்த கடை அவங்களோட நண்பர் இந்த டிராவல் பண்ணும்பொழுது வாழ்த்து சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கூப்பிட்டுருக்கோம். அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள். ஐயா அவருக்கு, எங்கள் மினிஸ்டர் வைவி குலசேகரன் மற்றும் வந்திருக்க அனைத்தவருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். எனக்கு ஒரு கூட பிறக்காத தங்கை மாதிரி வடி, ரொம்ப போல்டான பொண்ணு. இங்கே வந்து ஒரு வியாபாரம், ஒரு கடை, வெளிநாட்டு பொண்ணு வந்து கடை திறக்கணும்னா அது ஒரு சிம்பிளான மேட்ரு இல்லை. ரொம்ப போல்ட், ரொம்ப தைரியம் வேணும். அதுக்கு வந்து மோதக்கண் பாராட்டுகள் தெரிவித்து இந்த பிஸ்னஸ் மீண்டும் நல்லா உயரணும். உங்களோட சப்போர்ட், எல்லாத்தோட சப்போர்ட்டும் வேணும். 4 பேர்கிட்ட சொல்லுங்க. இது இன்னும் பல பிரான்ச்சுகள் திறக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துகள். நன்றி 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 நன்றி. இன்னும் 2 ஸ்பீச் தான். கடைசியாக வந்துட்டு ஒருத்தர் பேசுவார். அதுக்கு முன்னே வந்து இந்த கடையின் முக்கிய பிரதான ஒரு ஆள், இவங்களுக்கு இந்த எண்ணம் தோன்றி இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி செய்யணும்னு ஐயா சொன்னது பேர் குறுகிய காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய நல்ல உள்ளங்களை சேர்த்திருக்காங்கன்னாக்கா இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு குணம் படிச்சவங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள் மேடம் படி அவர்கள் அன்போடு மேடை கிடைக்கின்றாங்க. ஒரு சில வார்த்தை. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட அழைப்பேற்று வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் சொல்கிறாங்க நான் போல்டான பொண்ணு, நான் தான் அதெல்லாம் செஞ்சேன்னு. அப்படி இல்லை. இந்த ஊரில் உங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளவும் நான் செஞ்சேன். முக்கியமாக டெல்லி பாபு சார் கைத்தல் கொடுத்துருங்க. நன்றி. அப்புறம் சுரேஷ் காமாட்சி,
எதுனாலும் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி தான் எல்லாமே செஞ்சேன். இன்னமும் இந்த கடை திறக்கிற நோக்கம் எனக்கு என்னென்னா, இங்கே உள்ள சிங்கிள் மதர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்கீங்களே, உங்களுக்குலாம் டெய்லரிங்னு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஏன்னா என் ஊரில் அதுதான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நம்ம இங்கேருந்து தானே நாங்கள் அங்கே போனோம், சரி ஏன் நம்ம இந்த ஊரில் ஒன்று செய்யக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு எண்ணம். ஸோ இன்னும் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் நிறைய கடை திறக்கலாம், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். நன்றி நன்றி நன்றி. சிறப்பான ஒரு எண்ணம். மேடம் ஒரு சில வார்த்தை. வணக்கம் அனைவருக்கும். ஐயா பாரதி ராஜா ஐயா. மேடம் உங்களை அறிமுகப்படுத்தல. ஐயா குலசேகரனின் துணைவியார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வடுவு எங்களுக்கு ஒரு மகள் மாதிரி. ஐயா அவள் எங்களுக்கு ஒரு மகள் மாதிரி. என்ன அவங்கக்கிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, சில விஷயம் எடுத்து செஞ்சாங்கன்னா அந்த காரியத்தை முடிச்சிருவாங்க. அது சம்திங் தட் நம்ம எல்லாரும் பெருமைப்படுற வேண்டிய விஷயம். இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் and we want to bless her and buddy எல்லாரும் சொன்ன மாதிரி you be a great entrepreneur one of these days. அவங்களுக்கு குட் லக் நம்ம விஷ் பண்ணுவோம். தேங்க்யூ. நன்றி நன்றி. இறுதியாக ஒரே ஒரு ஸ்பீச்சுங்க. அண்ணன் திவாகர் அவர் பேசாத இடம் இல்லை, பேசாத மேடை இல்லை. இன்னைக்கு அவர் நம்மகிட்ட ஒரு சில வார்த்தைகள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு உலக தமிழர்களே கட்டி போடுற ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் நம்ம பாரதி ராஜா சார். அவரே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது ரொம்ப, அவர் இருக்கிற மேடையில் நான் இருக்கிறதே ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த ஜேகேவி அப்படின்ற பொட்டிக்கை திறந்தது நம்ம சகோதரி வடி அவர்கள், வடிவுக்கரசினர் சார். அவங்களுக்கு பேர் வச்சதே உங்கள் முதல் மரியாதை படத்தை பார்த்து தான் வச்சாங்களா சார். அதனால் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுலேருந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக. அதை தாண்டி மலேசியாலும் சரி, இங்கே இருக்கிற மக்களுக்கு கல்வியிலும் சரி, இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ஹெல்பிங் மைண்ட் உள்ளவங்க. நாங்கள் இங்கே நிகழ்ச்சிக்கு போகும்போது எங்களுக்கு அறிமுகமானாங்க. இன்னும் அந்த நட்பு அன்பு அவங்களுடைய தொடர்ந்து இந்த சேவைகள் தொடரணும். இந்த கடை மென்மேலும் வளரணும். அப்புறம் இங்கே வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நம்ம விருகம்பாக்கம் பிரபார் ராஜா சார் அவர்களுக்கும், அப்புறம் நம்ம கவுன்சிலர் சார், அப்புறம் நம்ம மலேசிய அமைச்சர் ஒய்பி சார், அவங்களோட மனைவி, இங்கே வந்திருக்கக்கூடிய நம்ம திரை கலைஞர்கள், அப்புறம் நம்ம சுரேஷ் காமாட்சன தயாரிப்பாளர், அனைவருக்கும் நன்றி கூறி இங்கே அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது ஒரு குரூப் போட்டோ முடிச்ச கையோட குத்து விளக்கு ஏற்றிட்டு இந்த ரிபன் கட் பண்ணி ஆஃபிஷியலாக இந்த கடை திருப்பி ஆரம்பிக்கலாம். நாங்கள் ஒரு ஐயா நீங்கள் உட்காந்துங்க. மலேசியாவில் வந்திருக்கும் மந்திரி ஐயா குலசேகர் அவர்கள் பாரதி ராஜா அவருக்கு மாலை அணிவித்து ஒரு கௌரவிப்பு செய்வார். நன்றி நன்றி நன்றி. ஐயாவின் கலை பயணம் எவ்வளவு பேருக்கு பெரிய ஆறுதல் கொடுத்திருக்கு. நிறைய கலைஞர்கள் உருவாக்கி இருக்குது. அலைகள் ஓய்தல் படத்துல கார்த்திக் ராதான்ற ஒரு கேரக்டரே ஐயா தான் உருவானது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும் அந்த ஐயாக்கு.